அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு ஹதீஸில் சொல்கிறாங்க, என்னுடைய சமுதாயத்தில் வந்து என்னுடைய பின்னால் வரக்கூடிய சமுதாயத்தில் வந்து நிறைய குழப்பங்கள், நிறைய கருத்து வேறுபாடுகள், நிறைய ஃபித்னாக்கள் ஏற்படும். அந்த ஃபித்னாக்களில் அந்த கருத்து வேறுபாடு இருக்கக்கூடிய சமயத்தில் யார் என்னுடைய வழிமுறையும் என்னுடைய சஹாபாக்களின் வழிமுறையும் நீங்கள் கடவால் பற்களால் பற்றி பிடித்து கொள்ளுங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இன்னொரு ஹதீஸில் சொல்கிறாங்க, என்னுடைய சமுதாயத்தில் வந்து 73 கூட்டமாக பிரியும், 72 கூட்டமும் நரகம் செல்வாங்க, ஒரு கூட்டம் தான் சொர்க்கம் சொல்லுவோம். அப்போ அது யாரை சொல்ல சஹாபாக்கள் கேட்கும்போது அவங்க வந்து ஒரு ஜமாத்தாக இருப்பாங்க, தனித்து இருக்க மாட்டாங்க, ஜமாத்தாக இருப்பாங்க. அவங்க வந்து என்னுடைய வழிமுறையும் என்னுடைய ஹலீஃபாக்களுடைய வழிமுறையும் பின்பற்றுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த உலகத்தில் நம்ம பார்த்துட்ருக்கோம், நிறைய கருத்து வேறுபாடுகள், நிறைய குழப்பங்கள், நிறைய விஷயத்தில் வந்து தடுமாற்றம் ஏற்படுகிறது. நம்ம குர்ஆன் ஆயத்துக்கு வந்து அவருடைய பொருந்ததுக்கு அவருடைய அறிவுக்கு டெஃபினேஷன் கொடுக்குறாங்க, அப்படி கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி இந்த ஹதீஸுக்கு வந்து இது எனக்கு இந்த ஹதீஸ் வந்து எனக்கு புரியலை, இந்த ஹதீஸ் வந்து எனக்கு புத்திக்கு அறிவுக்கு உட்படலை அப்படின்னு சொல்லிட்டு ஹதீஸை மறுக்கக்கூடியவர்களாகவும் இருக்கிறாங்க. இந்த விஷயத்தில் இருக்கும்போது, இந்த காலகட்டத்திலும் வாழும்போது நம்ம வந்து அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறையும் சஹாபாக்களுடைய வழிமுறையும் நம்ம பின்பற்றணும். அவங்க எப்படி இந்த ஹதீஸையும் அவங்க குர்ஆன் ஆயத்தையும் எப்படிலாம் புரிஞ்சாங்களோ அதே மாதிரி நம்மளும் புரியணும். தவறாக புரிஞ்சிடக்கூடாது, தவறாக அந்த எண்ணத்தில் கொண்டாந்துடக்கூடாது. எப்போல்லாம் ரசூலுல்லாஹ் வந்து இந்த விஷயம் இந்த இதில் கேட்கும்போது சஹாபாக்கள் உடனுக்குடன் கேள்வி கேட்கும்போது இந்த விஷயம் இப்படி தான், இந்த கருத்து வேறுபாடு இப்படி தான் அப்படின்னு விளக்கம் கொடுக்குமாங்க. அதே மாதிரி நம்மளும் அந்த விளக்கத்தை வந்து உள்வாங்கி நம்ம வாழ்க்கையில் செயல்படுத்தணும். அல்லாஹ் நம் மீது கருணை கால்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.